இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. உனக்கும் அவனுக்கும் ரொம்ப புத்திசாலின்னு நினைப்பா. அதை இன்னும் நீங்க ஒத்துக்கலையா? பரவாயில்ல, நீங்க இன்னைக்கு உண்மையை அக்செப்ட் பண்ணிருக்கீங்க. ஆனா பாவம் சித்தி, நீங்க அம்மா கிட்ட செமைய திட்டு வாங்குனீங்க போல. இனி எங்க விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க, சரியா? என்னடி என்னையே மிரட்டுறியா? சாச்சா, நான் போய் உங்களை மிரட்ட முடியுமா? எங்க அம்மாவுக்கு அடுத்து நீங்க தான் இந்த வீட்டோட பெரியவங்க. சோ பெரியவங்கள மரியாதை இல்லாம பேசக்கூடாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் சித்தி. ஆனா என் குடும்பத்துக்கு கெட்டது நினைக்கிறவங்கள நான் பெரியவங்களாவே நினைக்கிறது இல்ல. நான் சொல்றது புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். என்ன ரேவதி, கார்த்தியோட சேர்ந்ததும் பேச்செல்லாம் மாறுது? மறந்த விஷயம் ஞாபகத்துக்கு வரும்போது வர பிரச்சனை இதெல்லாம். இனி இதுக்கெல்லாம் நீங்க பழகிக்கோங்க சித்தி. நான் பழகிக்கணுமா? நீ பகல் கனவு காணாத, அது பலிக்காது. கோபப்படாதீங்க சித்தி. என் புருஷன் கையால மணக்க மணக்க எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு சாப்பிட்டுட்டு அந்த சந்தோஷத்துல இருக்கேன். அதனால கோபமா பேசுற மைண்ட் எனக்கு வரல. போய் தூங்குங்க, நான் வரேன். ஏய், ஆட்டம் இன்னும் எத்தனை நாளைக்கு தாங்குதுன்னு நானும் பாக்குறேன். உன் கார்த்தியும் இப்படிதான் என்கிட்ட எகிரிக்கிட்டு தெரிஞ்சான். இப்போ இந்த வீட்டை விட்டு வெளியில போய் நிக்கிறான். அது மனசுல வச்சுக்கிட்டு அடங்கி நட, அப்படியாவது புத்தி வரட்டும். ஏய் ஏய், ரொம்ப பண்ற, பாத்துக்க. சித்தி, நீங்க கோபமா பேசினா எல்லாரும் பயப்படுவாங்கன்னு நினைச்சு பேசுறீங்களா? ஆனா எனக்கு சிரிப்பு தான் வருது. ஏன் மாமாவை நீங்க வெளியே அனுப்புவீங்களா? சித்தி, இப்ப வரைக்கும் நீங்க இந்த வீட்ல இருக்கிறதுக்கு காரணமே என் மாமா தான். அத மறந்துடாதீங்க. நான் மட்டும் ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன்னு வைங்க, உங்களை இங்க இருந்தே வெளியே தூக்கி போட்டுருவாரு. யாரு? அந்த சின்ன பையன் என்ன தூக்கி வெளியே போட்டுருவானா? நீங்க ரெண்டு பேரும் இப்போ நடிச்சுக்கிட்டு தான் இருக்கீங்க, அத மறந்துடாதீங்க. நடிக்கிறத பத்தி யாரு சொல்றது? அதுக்கு ஒரு நியாயம் வேண்டாம். நீங்களே சிவனாண்டி சித்தப்பாவை பிரிஞ்சுதான் இருக்கீங்க, அதுலயும் நடிச்சிட்டு இருக்கீங்க. இதுல நீங்க என்ன குறை சொல்ல வந்துட்டீங்க? கட்டின புருஷனை பிரிஞ்சு வந்து இங்க வாழ்றீங்களே, இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா? இத வச்சுக்கிட்டு அடுத்தவங்களை மிரட்ட வந்துட்டீங்க. போங்க, போய் தூங்குங்க. ஏய் ஏய்